இவர் அப்படியே நம்மள வாடா வாமா வா வா வந்து என்ன தூக்கிக்கோ வா என் செல்லப்பட்டு அப்படிங்கிற மாதிரியே இவர் கையை தூக்கிட்டு நின்னுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அம்மா கிட்ட எவ்வளவு கொஞ்சல அவருடைய முகத்தை பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்காரு பாருங்க. கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு வந்துட்டு போறீங்களா? நாங்க தேடி பார்த்துட்டு எங்கேயுமே கிடைக்கல. அப்படியா? கிட்ட மட்டும் தான் அந்த ஸ்பெசிபிக்கா அந்த ஒரு முக லட்சணத்தோட பாவனைகளோட நாங்க எப்படி எதிர்பார்த்தோமோ கிருஷ்ணர்னா எப்படி இருக்கணும்னு நினைச்சோமோ அந்த மாதிரி இருந்தது. இந்த சிலைகள் நம்ம வீட்டுல வச்சாவே ஜோடி, அதாவது கப்பிள்ஸா இருக்கவங்களுடைய அந்யோன்யம் அப்படிங்கிற ஒரு தாற்பயம் வந்து வளர்ந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகமா சொல்றாங்க. ஹாய், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயஸ்ரீ லைஃப் ஸ்டைல். நம்ம சேனல்ல கிருஷ்ண ஜெயந்திக்காக ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா அலங்காஸ்ல இருந்து நம்ம வீடியோ எடுக்க போறோம். நீங்க இது வரைக்கும் பார்க்காத நியூ கலெக்ஷன், 30 வருஷம் 40 வருஷம் ஆனாலும் உடையாம கருக்காம அந்த ஃபேட் ஆகாத மாதிரி நல்ல குவாலிட்டியான பிரீமியம் குவாலிட்டியான கிருஷ்ணர் சிலைகள்லாம் வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோ மிஸ் பண்ணாம சேவ் பண்ணி வச்சு பாத்துக்கோங்க. வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லோருக்கும் வணக்கம். சென்னை போரூர் முகலிவாக்கத்துல இருக்கக்கூடிய அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்ல இருந்து நான் சக்தி பேசுறேங்க. இந்த வீடியோல நாங்க கிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்கு நம்ம வழிபடக்கூடிய கிருஷ்ணருடைய கலெக்ஷன்ஸை வித் விலைகளோடவே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த அழகான குட்டி கிருஷ்ணர் எவ்வளவு அழகா கியூட்டா இருக்காரு பாருங்க. படுத்துட்டே நம்மள துருன்னு பாக்குற மாதிரி மண்ணால செய்யப்பட்ட சிலை. இது மண்ணுலயே நல்ல ரிலீஃப்டு ஒர்க்கா செய்யப்பட்டிருக்கு. இந்த சிலையோட ரேட்டு வந்து 2800 rupees வரும். நீங்க டைரக்டா வந்துதான் இந்த மாதிரியான மண் சிலைகளை வாங்க முடியும். டைரக்டா வர்ற கஸ்டமருக்கு 10% ஆஃபரும் கொடுக்கறோம். ஸோ டைரக்டா வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த அழகான குட்டி கிருஷ்ணர் பாருங்க, நின்றுட்டு இருக்க மாதிரி ஒரு குழந்தை ரூபத்துல இருக்கக்கூடிய ஒரு குட்டி கிருஷ்ணர். இவரு ஆக்சுவலா ட்ரெடிஷனல் டைப் கிருஷ்ணர் தான் இவரு. இந்த வருஷம் நாங்க எஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கோம். இந்த கிருஷ்ணருடைய ரேட் வந்து 4600 rupees வரும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மண்ணால செய்யப்பட்டது. சுட்ட மண்ணுன்னு சொல்லக்கூடிய பேக்டு கிளே ஐட்டம்ஸா இந்த சிலையை செய்திருக்காங்க. யாருக்காவது குழந்தை இல்ல, நான் இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கிருஷ்ணரை வாங்கி வச்சு பண்ணீங்கன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை இருக்கும். ஏன்னாக்கா இவர் ஷேம் பப்பி ஷேமா இருக்காரு இல்லையா? இதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வாங்கி தருவாங்க நம்ம அம்மாக்கள் வீட்டுல. சோ நீங்க ட்ரை பண்ணணும், பிரீமியம் குவாலிட்டியை வாங்கணும்னா அலங்காஸ்ல ட்ரை பண்ணலாம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த மண் கிருஷ்ணர் அழகா கோபால கிருஷ்ணரா இருக்காரு. கோவின் முன்னாடி நின்னுட்டு ரொம்ப அழகா தத்ரூபமா ஒரு மாப்பிள்ளை கிருஷ்ணரா காட்சி தராரு. கோமாதாவோட சேர்த்திருக்கக்கூடிய இந்த கோபாலகிருஷ்ணருடைய விலை 1750 ரூபாய் வரும். அந்த கோமாதாக்கு ஃபர்ஸ்ட் இவங்களாலதான் நம்ம நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சதே கிருஷ்ணர் தான் சொல்லுவாங்க. கோ பூஜை ஸ்டார்ட் பண்ணதே கிருஷ்ணர் தானா. அதனாலதான் கோமாதாக்கு அவ்வளோ வேல்யூ. ஸோ இந்த மாதிரி வைக்கும் போதும் இன்னும் நல்ல பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்க இந்த மாதிரி இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு ட்ரை பண்ணலாம். மேக்சிமம் அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்கும் போது அதனோட பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு ட்ரிபிள் மடங்கா கிடைக்கும். நீங்க பாத்துட்டு இருக்க குழல் ஊதக்கூடிய அழகான காகித கூழ் பொம்மையா செய்யப்பட்ட ஒரு கிருஷ்ணரை தான் பாத்துட்டு இருக்கீங்க. இந்த கிருஷ்ணரோட ரேட்டு 4600 rupees வருவாரு. இந்த கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஃபீச்சர்ஸ்ல செய்யப்பட்டிருக்கு. நல்ல ரிலீஃப்டா அவருடைய அங்கி எல்லாம் நல்லா பறக்கிற மாதிரியும் அவர் குழல் ஊதிட்டு மெய் மருந்து நம்ம பார்த்துட்டு இருக்க மாதிரியும் செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி கிருஷ்ணர் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த அழகான மாப்பிள்ளை கிருஷ்ணரை பாருங்க. மாப்பிள்ளை கிருஷ்ணரா? ஓகே, ரொம்ப அழகா கியூட்டா சிரிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும். நல்ல மெச்சூர்டான ஒருத்தர் தன்னுடைய கையில ஃப்ளூட்டை இடுப்புல வச்சுட்டு நின்றுட்டு இருக்க மாதிரி ரொம்ப அழகா நேர்த்தியா செய்யப்படுறதுதான் இந்த மாதிரியான மாப்பிள்ளை கிருஷ்ணர்னு சொல்லுவாங்க. இந்த கிருஷ்ணர் ரொம்ப அழகா கியூட்டா இருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 அடிக்கு மேல இருப்பாரு இவரு. இவருடைய ரேட்டு 8500 rupees வரும். தமிழக கைவினை கலைஞர்களால காகித கூழ் பொம்மையா செய்யப்பட்டதுதான் இந்த சிலை. காகித கூழ்னா பேப்பர் மெஷ் தாங்க அப்படி சொல்றாங்க. இன்கேஸ் என்ன மாதிரி யாராவது பிரகஸ்பதிகள்னா அவங்களுக்கு புரியறதுக்காக நான் அதை சொல்லியிருக்கேன். இப்ப நீங்க என் கையில பாத்துட்டு இருக்க இந்த 2 பொம்மைகளுமே மண்ணால செய்யப்பட்ட பொம்மைகள் தான். யசோதாவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ரொம்ப அழகான கியூட்டான கிருஷ்ணர் தான் பாத்துட்டு இருக்கீங்க. யசோதா தன்னுடைய மடியில கிருஷ்ணரை அமர்த்தி அவருக்கான வெண்ணெயை கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்ததான் நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து தாமோதர கிருஷ்ணர்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணருடைய சேட்டை தாங்காம அவங்களுடைய அம்மா வந்து அவரை ஒரு உரல்ல ஒரு தாம்பு கயிறோட சேர்த்து பின்னுவாங்க. அதனாலதான் இவரு தாமோதர கிருஷ்ணர் அப்படின்னு பேர் வாங்கினாரு. ரொம்ப அழகா கியூட்டா இருக்கக்கூடிய இந்த மாதிரி சிலைகள் நம்மள்கிட்ட கிடைக்குங்க. இந்த சிலையோட ரேட்டு 1100 ரூபாய் வரும். இந்த சிலையோட ரேட்டு 1200 ரூபாய் வரும். சூப்பர். இப்போ நீங்க இவங்க வந்து
இவரை கட்டி வச்சிருவாருல்ல, கிருஷ்ணர் கட்டி வச்சிருவாங்களே. இப்ப இந்த கிருஷ்ணரோட போகும்போதுதான் அந்த மருத மரத்துல இந்த 2 அசுரர்கள் வந்து சாப விமோசனம் பெற்று இது வருவாங்க. அதனாலதான் நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணர் வைக்கும்போது பின்னாடி அந்த மருத மரம் செடி வைக்கிறோம். அதே போல இதை பார்க்கும் போது தேவகி அம்மாக்கு ரொம்ப கோவமா பொறாமையா வருமா. அந்த காலத்துல எந்த லேடிஸ்க்குமே பொறாமைங்கிறதே இருக்காது. ஆனா தேவகிக்கு யசோதையா பார்க்கும் போது அவ்வளவு பொறாமை இருந்துச்சான். ஏன்னா நான் பெக்க மட்டும் தான் செஞ்சேன், என்னால வளர்க்க முடியல, அந்த அனுபவத்தை அனுபவிக்க முடியலன்னு ஃபீல் பண்ணுவாங்களாம். சோ அதனால இந்த வாட்டி எல்லாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்ப நீங்க என் கையில பாத்துட்டு இருக்க இந்த 2 கிருஷ்ணருமே மார்பிள் டஸ்ட் ஃபைபர்னு சொல்லக்கூடிய ஃபைபர் மெட்டீரியலால செய்யப்பட்டிருக்க கிருஷ்ணர் தான். இந்த கிருஷ்ணர் பாருங்க காளிங்கன் மீது அழகா நடனம் ஆடிட்டு இருக்க மாதிரி நமக்கு ஆசிர்வாதம் பண்றாரு. ஒரு கையில காளிங்கனுடைய வாழை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. ரொம்பவே அழகா நேர்த்தியா இந்த சிலை செய்யப்பட்டிருக்கு. இந்த சிலையோட ரேட்டு 1100 rupees வரும். குட்டியா குழந்தை கிருஷ்ணரா ரொம்ப அழகா கியூட்டா இருக்காரு. தன்னுடைய வலது கைய பாருங்க நல்லா ஆசீர்வாதம் பண்ற மாதிரி வச்சிருக்காரு. நான் எல்லா காளிங்க நர்த்தனத்திலயும் இதை நான் வாட்ச் பண்ணது இல்லக்கா, இப்பதான் வாட்ச் பண்றேன். ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கிறத நான் இப்பதான் வாட்ச் பண்றேன். ஆமா, அடுத்ததான் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ரொம்பவே ஸ்பெஷல். இந்த மாதிரி நடனம் ஆடி அவர் அடக்குனதுக்கு அப்புறமா அந்த காளிங்கன் வந்து கிருஷ்ணருக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட் ஆயிடுவாரு. நீர்நிலையோட சேர்ந்து காளிங்கன் இருக்காரு. அதுல அழகான நம்மளுடைய கிருஷ்ணர் அமர்ந்து குழல் ஊதுற மாதிரி இருக்கு. இந்த சிலையோட ரேட்டு வந்து 1650 rupees வரும். அப்படியே ஷைனிங்கா தகன்னு இருக்கு. ஆனா இந்த இன்ஃபர்மேஷன் நான் இப்பதான் கத்துக்கிட்டேன். அதாவது இந்த மாதிரி காளிங்கனை அடக்குனாருன்ற விஷயம் மட்டும் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆயிட்டு இவர் குழல் ஊதும் போதெல்லாம் இந்த காளிங்கன் வந்து நீ வந்து என் மேல டான்ஸ் ஆட எனக்கு ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்குன்னு சொல்லி 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆனாங்கன்றது நான் இப்பதான் கத்துக்கிட்டேன். சோ இந்த வாட்டி உங்க கிருஷ்ண ஜெயந்தியில நீங்க கலெக்ஷன் ஆஃப் கிருஷ்ணர் வைக்கிறீங்கன்னா இவரையும் நீங்க வைக்கலாம். பாக்குறதுக்கு ஆக்ரோஷமெல்லாம் இல்லாம சூப்பரா இருக்காரு. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்க குழந்தைக்காக ட்ரை பண்றீங்க, கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, இல்ல நான் இப்பதான் ரொம்ப சண்டான பாக்கியம்னு சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு நல்ல குழந்தைகள் வேணும், இந்த சொசைட்டிக்கு ரொம்ப நல்ல குழந்தையா வேணும்லாம் தவம் இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிருஷ்ணரை அதாவது வசுதேவர் வந்து தேவகி கிட்ட கொண்டு போய் கொடுப்பாரு. அந்த மாதிரி நீங்க விரதம் இருந்து இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு பண்ணீங்கன்னா சத்திய சாயி கிருஷ்ணர் சொல்லுவாங்க. இந்த வலது காலை தூக்கி வாயில வச்சு சப்பிட்டு இருக்கிறது எல்லா குழந்தையும் செய்யக்கூடிய ஒரு சேட்டை. உங்க வீட்டுல பெரிய குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களும் சின்ன வயசுல இதை போய் பண்ணிருப்பாங்க பாருங்க. அது ஃபர்ஸ்ட் கிருஷ்ணர் தான் ஆரம்பிச்சது. அந்த மாதிரி வசுதேவரே தேவகி கிட்ட கொடுத்த மாதிரி நம்ம வீட்டுக்கும் கொண்டு வந்து கொடுப்பாராம். நம்மளுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சிலையை கொண்டு வந்து வைப்பாங்க. நிறைய பெருமாள் கோயில் எல்லாம் போனீங்கன்னா, கும்பகோணம் சாரேஸ்வரர் கோயில் எல்லாம் போனீங்கன்னா கூட சார பெருமாள் கோயில்ல இந்த மாதிரி ஒரு கிருஷ்ணரை நம்ம கையில கொடுப்பாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு தட்சிணை கொடுத்துட்டு நம்ம கையில வச்சு ஊஞ்சல் ஆட்டுற மாதிரி ஆட்டிட்டு திரும்ப கொடுத்தோம்னா அடுத்த வருஷம் அவங்க குழந்தையோட போயிருக்காங்க. அந்த மாதிரி தோற்றத்துல நம்ம அலங்காஸ்ல நம்ம அக்கா அவ்வளோ தத்ரூபமா வச்சிருக்காங்க. இதனோட ரேட் என்னக்கா? சிலையோட ரேட் 1450 rupees வரும். அச்சோ அக்கா, நான் எந்த கடைக்கும் போகாம இந்த கடையிலேயே உட்காந்து நான் சும்மா இவரை தொடச்சி கிடிச்சு இது பண்ணி வச்சிருந்தா கூட எனக்கு புண்ணியம் கிடைக்கும் போல இருக்குக்கா. அவ்வளோ லட்சணமா பாருங்களேன், நம்ம வீட்டு குட்டியே உட்காந்துருக்க மாதிரி இருக்கு இது. வாவ், சொல்லுங்கக்கா. இந்த 2 கிருஷ்ணருமே ஆளிலை கிருஷ்ணர் தான். மார்பிள் டஸ்ட் ஃபைபருங்கிற மெட்டீரியலால இந்த கிருஷ்ணர் செய்யப்பட்டிருக்கு. இதுலயுமே பாத்தீங்கன்னா அவருடைய வலது காலை தன்னுடைய வாயில வச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு தோற்றத்தோட தான் இந்த கிருஷ்ணர் இருப்பாரு. இந்த ஆளிலை கிருஷ்ணர் மாதிரியே அழகா ஒயிட் சிமெண்ட்லயும் செய்திருக்காங்க. இது மல்டி கலர்ல நீல வண்ண திருமேனியா படுத்துட்டு இருப்பாரு. இந்த 2 கிருஷ்ணருடைய ரேட்டுமே ஒரு பீஸோடைய விலை வந்து 780 ரூபாய், 780 rupees. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறதுமே நம்மளுடைய அலங்கார் ஷாப்ல ஸ்பெஷலா கிடைக்க ஒரு கோபாலகிருஷ்ணர் தான். எவ்வளவு அழகா குட்டிய தாமரை கமல பீடம் இருக்கும், அதுல அவர் நின்றுட்டு இருப்பாரு. அவரோட டர்பனும் அவர் அணிந்திருக்கக்கூடிய இந்த அங்கியுமே ரொம்ப அழகா நேர்த்தியா செய்யப்பட்டிருக்கும். இந்த கோவினுடைய முழு உருவமுமே ரொம்ப அழகா நேர்த்தியா இருக்கும். அந்த கோவினுடைய முக அமைப்புமே ரொம்ப அழகா இருக்கும். மார்பிள் டஸ்ட் ஃபைபர்ல செய்யப்பட்டிருக்கு. டோட்டலா ஒரு 9 inches உயரத்துல இந்த சிலையானது இருக்கும். இவருடைய ரேட் வந்து 1950 rupees, 1950 ரூபாய். அக்கா, நீங்க எந்த கிருஷ்ணரை கொண்டு போறதுன்னே தெரியாத அளவுக்கு எங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றீங்கக்கா. தாமோதர கிருஷ்ணர் இந்த மாதிரி இருப்பாரு நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்க்கா. அப்படியே அணைச்சுக்கிட்டு கட்டி போடுறாங்க. எல்லாம் கோபம் வந்தா தூரமா வச்சு கட்டி போடுவாங்க, இவங்க அணைச்சுக்கிட்டு கட்டி போடுறாங்க. ஆமா, இந்த சிலையில இருக்கக்கூடிய கிருஷ்ணரை பாத்தீங்கன்னா அம்மா கிட்ட எவ்வளவு கொஞ்சலா அவருடைய முகத்தை பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்காரு பாருங்க. அவருடைய சேட்டை தாங்க முடியாம தான் அவரை கட்டுறாரு அப்படின்னாலும் எங்க கட்டுறது அவருக்கு வலிக்க போகுதுன்னு தன்னோட நெஞ்சோடு சேர்த்து அவங்க அணைச்சிட்டு உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கும் இந்த சிலை. இந்த சிலையுமே வந்து மார்பிள் டஸ்ட் ஃபைபர் மெட்டீரியலால செய்யப்பட்டிருக்கு. டோட்டலா ஒரு 8 inches உருவத்துல இவங்க செய்திருக்காங்க. இவரோட ரேட் வந்து 1780 rupees. ஓகே, இவர்
இவரை பார்க்கும்போது எப்படி தெரியுமா, நம்ம வீட்டுல குழந்தைங்க திட்டினாக்கா அப்படியே ஐயோ பாவமா சேட்டையெல்லாம் பண்ணிட்டு ஐயோ பாவமா பார்க்கணும், நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, அதே ஒரு கான்செப்ட்ல இருக்குப்பா. ஆனா இன்னைக்கு எல்லா குழந்தையும் பண்றது கிருஷ்ணரோட சேட்டை தான். ராமருக்கு கூட இது மாதிரி சொல்ல மாட்டாங்க, கிருஷ்ண சேட்டைன்னு தான் சொல்லுவாங்க. அது தத்ரூபமா இதுல அந்த ஃபீலிங்ஸோட கொண்டு வந்திருக்காங்க பாருங்க, அதான் மெயின். இந்த மாதிரி விட்டோபா கிருஷ்ணர் மண்ணால செய்யப்பட்ட சிலைகளாகவும் நம்ம கிட்ட கிடைக்குங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க எல்லா விட்டோபா கிருஷ்ணருமே பாத்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்க்குள்ள இருக்க ஒரு குழந்தை வந்து எவ்வளவு அழகா தன்னுடைய கையில இடுப்புல வந்து தன்னுடைய கையில வச்சுட்டு ஃப்ளூட்டை வந்து தன்னுடைய இன்னொரு கையில வச்சுட்டு இருக்கா மாதிரி நின்றுட்டு இருக்காரு பாருங்க. ரொம்பவே அழகா இருக்கக்கூடிய இந்த சிலைகளும் நம்மள்ட்ட கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1.25 அடி உயரம் இந்த மண் சிலையோடது. இந்த சிலையோட ரேட்டு வந்து 1650 rupees. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த கிருஷ்ணர் எல்லாமே கூட விட்டோபா கிருஷ்ணர் தான். ஒரு 15 வயசு 18 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்க வீட்டுல நீங்க இந்த மாதிரி ஒரு விட்டோபா கிருஷ்ணரை வாங்கி வீட்டுல பூஜை அறையில வச்சு வழிபடலாம். நீங்க உங்க வீட்டுல வழிபடக்கூடிய கிருஷ்ணனுடைய அளவுகள் பாத்தீங்கன்னா உங்க வீட்டு குழந்தைகளுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி இருந்தா அது உங்களுக்கு ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமா இருக்குங்க. அந்த மாதிரி தேடி தேடி கொண்டு வந்த சிலைகள் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஹலோ சார், வணக்கம். வணக்கம் மேடம். உங்க பேர் என்னங்க சார்? என்னோட நேம் வந்து ஸ்ரீகுமாருங்க. ஸ்ரீகுமார். எங்க இருந்து வரீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கீங்களா? சென்னைக்கா? அலங்காஸ்கா? மெயினா அதுக்காக தான் வந்தேன். அதுக்காக மட்டுமேவா? ஏன்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் ஆன்லைன்ல பார்த்தேன். ஓகே. ப்ரீவியஸா அவங்கள்ட்ட வந்து ஸ்வர்ண மகாலட்சுமி அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன். ஓகே. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப திருப்தியா இருந்தது. ஓகே. சோ அதுக்கப்புறம் அவங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டே வரும்போது, ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டே வரும்போது இந்த இதோடைய கிருஷ்ண ஜெயந்தியோட கலெக்ஷன்ஸ் நிறைய போட்டிருந்தாங்க. ஓகே. சோ அதை மிஸ் பண்ண கூடாதுங்கிறதுக்காகவே நான் இருந்து வந்துட்டு இப்ப நிறைய பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். நான் ஓகே. பேப்பர் மிஷின்ல கிருஷ்ணர் அதெல்லாம் வாங்கியிருக்கேன். அதுக்கு உண்டான உரி அப்புறம் நிறைய ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன். நானு ரொம்ப திருப்திகரமா இருந்தது. வந்ததுக்கு வந்து நான் நினைச்சதை விட நல்லாவே கிடைச்சது பொருள். ஆனா கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு வந்துட்டு போறீங்க. நாங்க தேடி பார்த்துட்டு எங்கேயுமே கிடைக்கல. அப்படியா? இவங்க கிட்ட மட்டும் தான் அந்த ஸ்பெசிபிக்கா அந்த ஒரு முக லட்சணத்தோட பாவனைகளோட நாங்க எப்படி எதிர்பார்த்தோமோ, கிருஷ்ணர்னா எப்படி இருக்கணும்னு நினைச்சோமோ அந்த மாதிரி இருந்தது. நான் இங்க வந்து கூட உடனே எடுக்கல. அரௌண்ட் 10 o'clock வந்து ஒரு 2 hours நல்லா ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு பொம்மையும் பார்த்து ரசிச்சு அதுக்கப்புறம் தான் நான் பர்ச்சேஸே பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட நியர்லி 1:30 ஆகுது இப்ப டைம். இது வரைக்கும் நீங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. அப்படி என்னங்க சார் மத்த கடைக்கும் இந்த கடைக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்க ஃபீல் பண்றீங்க? யூனிக்ங்க. யூனிக். அந்த பொம்மைகளோட ஒரு வேலைப்பாடுகள் இருக்கு இல்லீங்களா, அது எங்கேயுமே இல்ல. இன்ஃபேக்ட் நான் கோயம்புத்தூர்ல இருந்து வர்றது என்ன ரீசன்னாக்கா அங்கேயே நான் நிறைய பார்த்தேன். இந்த ஒரு வேலைப்பாடுகளோ அந்த ஒரு கலர் அந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, கிருஷ்ணருடைய அந்த எடுத்துக்காட்டுற கலர்ஸ் எந்த பொம்மையிலயுமே இல்ல. ஆக்சுவலா கலர்ஸ் அந்த கண்ணு பேசுது, வாய் சிரிச்சாருன்னா அந்த சிரிச்ச முகத்தோடயே இருக்காரு அந்த கிருஷ்ணர். கண்ணுகள்லாம் அப்படியே அந்த கண்ணு ரியல் கண்ணு எப்படி இருக்கோ நம்மள பாக்குற மாதிரி இருக்கு. அதுதான் நான் இந்த கடைக்குள்ள வந்து ஃபீல் பண்ணேன். அதனாலதான் டக்குன்னு பார்த்த உடனே அது பிடிச்சு போச்சு. அதனாலதான் சரி அங்கிருந்து வந்த ரீசனே அதனாலதான். தேங்க்யூ சோ மச் சார். சோ இத கண்டினியூ பண்ணுவோம் நாங்க இன்னும். தேங்க்யூ. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரெஃபர் பண்றேன். தேங்க்யூ. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த கிருஷ்ணர் எல்லாமே ஃபைபர் டாலால செய்யப்பட்டிருக்கு. பேரா இருக்கக்கூடிய இந்த அழகான ராதாவும் கிருஷ்ணரும் ஜோடியா இருக்காங்க. 6800 rupees. ஒரு கோவிலுக்கு போனாக்கா எல்லாரும் கண்ணை பாக்குவாங்க, கழுத்தை பாப்பாங்க, என்னென்ன நகை போட்டிருக்காங்க. ஆனா எந்த கோவிலுக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் பாத தரிசனம் பார்த்துட்டு அப்படியே இந்த மாதிரி மேல வந்தீங்கன்னா தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உன்கிட்ட பாதத்துல நான் ஃபர்ஸ்ட் சரணாகதி அடைஞ்சிட்டேன், அதுக்கப்புறம் உன் கண்ணை பார்க்கும் போது எனக்கு வேற எதுவுமே, அதாவது இந்த நகையெல்லாம் பார்க்கும்போது ஆசையா வருமா, இவரோட இந்த மகரந்த சிரிப்பையும் இந்த கண்ணையும் பார்க்கும்போது எதுவுமே வேண்டாப்பா நான் உங்ககிட்டயே இருந்துடுறேன் அப்படின்னு தோணுமா. அதுக்குதான் அப்படி பார்க்கணும்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா நீங்க இப்ப கண்ணை பாத்துட்டீங்கன்னா நீங்களே போதும்னு சொல்றீங்களா, அப்புறம் நீங்க வாழணும், இந்த மாதிரி இந்த கலியுகத்துல இந்த மாதிரி வாழணும், சம்சார சாகரத்துல வாழணும்னே தோணாதான். அதனால பாதத்துல இருந்து அப்படி போனீங்கன்னா இகப்பெற சுகங்கள் அனைத்தையும் அனுபவிச்சுட்டு அப்படியே முக்தி அடையலாங்கிறதுக்காக தான் அப்படி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நல்லா வாழ்ந்துட்டு அப்புறமா மோட்சன்றது. இந்த கிருஷ்ணர் மாப்பிள்ளை கிருஷ்ணர்னு சொல்லுவாங்க. 4 அடி உயரத்துல ஒரிஜினலா அப்படியே கிருஷ்ணரே வந்து நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கும். உங்க வீட்டுல கல்யாண வயசுல பிள்ளைகள் இருக்காங்க, சீக்கிரமா அவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகான ஒரு மாப்பிள்ளை கிருஷ்ணரை வாங்கி வைக்கலாம். மாப்பிள்ளை கிருஷ்ணர் உங்க வீட்டுக்கான மாப்பிள்ளையுமே தேடி கொண்டு வருவாங்க. உங்க வீட்டுல இருக்கிற மாப்பிள்ளைக்கு பெண்ணையும் தேடி கொண்டு வருவாங்கன்ற ஐதீகம் இருக்குங்க. இந்த மாப்பிள்ளை கிருஷ்ணருக்கு நான் போட்டிருக்க இந்த பீகாக் ஃபெதர்ல செய்யப்பட்ட மாலையுமே ரொம்ப அழகா நேர்த்தியா இருக்கும். இந்த 1 feetல ஆண்டாள் நிலமாலைன்னு சொல்லுவாங்க, ஆண்டாள் மாலையே இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இந்த கிருஷ்ணருடைய ரேட் வந்து 14,800 rupees வரும். இந்த மாலையினுடைய ரேட்டு வந்து 3200 ரூபாய் வரும். சூப்பர்க்கா.
இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க எல்லாருமே வந்து மாப்பிள்ளை கிருஷ்ணர் தான். ரொம்ப அழகா நேர்த்தியா ஒவ்வொரு சிலையுமே செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு சிலையினுடைய கண் அமைப்புமே ரொம்ப அழகா இருக்கும். இந்த கண்ணு பாருங்களேன், உயிரோட்டமா இருக்குக்கா. கண்ணு நம்ம கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. இப்ப நீங்க மழலை கிருஷ்ணர் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை தத்ரூபமா இருக்க மாதிரியே இருக்கு. அதாவது குழந்தைக்கான பாவனை அந்த ஒரு மெச்சூரிட்டியோட இருக்கு. இவரை பாத்தீங்கன்னா அந்த வெடலை பையன், அந்த டீனேஜ் பாய் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருப்பாரு. அதனாலதான் நம்ம வந்து மாப்பிள்ளை கிருஷ்ணரா கொடுக்கறோம். ஆனா கிருஷ்ணரா மண்ல கிளேல செஞ்சதுக்கோ இல்ல பேப்பர் மஷ்ல செஞ்சதுக்கோ இந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி கொடுக்க முடியுங்கிறது என்னால புரிஞ்சுக்கவே முடியல. கண்டிப்பா இதுல நம்ம வந்து பிரைஸ் பண்ண வேண்டியது யாரு அப்படின்னா செய்யக்கூடிய கலைஞர்கள் தான். நாங்க நிறைய கொரியர் ஆஃபர்ஸுமே பண்றோம். பட் இருந்தாலுமே டைரக்டா ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கான சர்வீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலா கொடுக்கணும்னு நாங்களுமே விருப்பப்படுறோம். அதுக்காக தான் இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு டைரக்டா விசிட் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு 10% ஆஃபருமே கொடுக்குறோம்ப்பா. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூப்பா. ராதே கிருஷ்ணா. இந்த தீபிகா பட்கோன் ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, கிருஷ்ணர் ஒரு முறை சொன்னாராம் கேட்டாராம் அப்படின்ட்டு. அதுக்கான ரீசன் இதுதாங்க. அக்கா நீங்க சொல்லுங்க, அழகா இருக்கும் அது. இப்ப கிருஷ்ணரை வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணருடைய ரூபங்கள்லயே ரொம்ப விசேஷமானது ராதையோட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ரூபம் தான். இந்த சிலைகள் நம்ம வீட்டுல வச்சாவே ஜோடி, அதாவது கப்பிள்ஸா இருக்கவங்களுடைய அந்யோன்யம் அப்படிங்கிற ஒரு தாற்பயம் வந்து வளர்ந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகமா சொல்றாங்க. சோ நம்ம கிருஷ்ணரை பாவிக்கும் பொழுதே ராதே கிருஷ்ணா அப்படிங்கறத தான் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஜோடியா ராதாவும் கிருஷ்ணரும் சேர்ந்து இருக்கக்கூடிய சிலைகளை நம்மளுடைய வீட்டுல வச்சு பூஜை பண்ணி நமக்கு அதற்கான பலன்களை பெற்றுக்கிறதுக்கான வாய்ப்புக்கு தான் இந்த மாதிரியான சிலைகளை நம்ம வழிபடுறோம். சூப்பர்க்கா. அதே போல இவங்க மட்டும் இல்லாம மார்பிள் டெஸ்ட்ல இருந்து எல்லாமே வச்சிருக்கீங்க இல்லக்கா? இது என்னக்கா, இது வானவில் கலர்ஸ் மாதிரி இருக்காங்க. ஆமா, ஃபுல்லா நீலமேனியாவே கிருஷ்ணர் இருப்பாரு. அவருடைய தோல்ல சாஞ்சிட்டு எவ்வளவு அழகா ராதா நின்றுட்டு இருக்காங்க பாருங்க. ராதையோடு சேர்த்து இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணர் மார்பிள் டெஸ்ட் ஃபைபர்ல கிட்டத்தட்ட ஒரு 2 feet உயரம் இருக்கக்கூடிய சிலை அது. இதை வந்து நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலரா எதுவுமே ஆகாது, கலர்ஸ் கூட சேஞ்ச் ஆகாது. ரொம்ப அழகான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டால்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. இதுல வந்து 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. இந்த மாதிரி தனித்தனி சிலைகளா இருக்க மாதிரியும் இருக்கு. ராதா தனியா, ஆமா ராதா தனியா, கிருஷ்ணா தனியா இருப்பாங்க. இவர் வந்து இஸ்கானுடைய குரு பிரபுபாதா அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட பெயர் வந்து பிரபுபாதா. அவருடைய சிலையை வந்து தத்ரூபமா இந்த மாதிரி செய்திருப்பாங்க. அடுத்ததான் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒரு கருமை நிற கண்ணர். ரொம்ப அழகா ஃப்ளூட் வாசிச்சுட்டு ராதாவோட சேர்த்திருக்காரு. ராதா வந்து மாலையோட கிருஷ்ணருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்காரு. இதுலயுமே கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸோட கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. டோட்டலா ஒரு 1 feet சைஸ் இருக்கும் 2 சிலையுமே. இந்த சிலையினுடைய ரேட் வந்து 4800 rupees வரும். இதுலயே சின்ன சைஸுமே இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா கிருஷ்ணரும் ராதாவும் ஒரு ஒயிட் டோன்ல மார்பிள் பினிஷ் மாதிரி செய்திருப்பாங்க. அவங்களுடைய ரேட் வந்து 4200 rupees வருவாங்க. அடுத்ததா நீங்க இதுல பாத்துட்டு இருக்க இந்த கிருஷ்ணர்ல வந்து பாத்தீங்கன்னா ராதா கிருஷ்ணர் தான். ஆனா ராதா வந்து மகாலட்சுமி தாயார் மாதிரி தன்னுடைய கையில வந்து லோட்டஸ் வச்சுட்டு ரொம்ப அழகா நேர்த்தியா இருக்காங்க. இந்த செட்டோட ரேட் வந்து 12500 rupees. ராதா கிருஷ்ணர் 2 பேரும் ஜோடியா. இந்த செட்டுக்கு நான் வைக்கிற பேர் வந்து வானவில் கிருஷ்ணர்னு வைக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்காங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்டிக் டோன்ல இருக்கிற ராதா கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணர் வந்து ரொம்ப அழகா இருப்பாரு. ராதாவும் கிருஷ்ணரும் சேர்ந்து இருப்பாங்க. கையில ஃப்ளூட் வாசிச்சுட்டு இருக்க மாதிரி இருப்பாரு. இவருடைய ரேட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 15 inches சைஸ். ரேட் வந்து 5800 rupees பேரா வரும். ஓகே, இவ்வளவு சைஸ் தாங்க. என்கிட்ட காசே இல்ல, கஷ்டமா இருக்கு, நான் என்ன பண்றதுன்னு நினைச்சா கூட அலங்காஸ்ல இந்த மாதிரி குட்டி கிருஷ்ணர் கூட. ஆனா இவரோட கண்ணுமே பாருங்களேன் எவ்வளவு அழகா பேசுது. அக்கா நீங்க அந்த ஆர்டிஸ்ட்ங்கிறத நிரூபிக்கிறீங்கக்கா. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க எல்லா கிருஷ்ணருமே பாட் கிருஷ்ணர் தான். வெண்ண பானையோடு சேர்த்து அமர்ந்திருப்பாரு. நீல வண்ண திருமேனியா இருப்பாரு. வெண்ண பானையில கீழே சரிச்சுட்டு ரொம்ப திருட்டுத்தனமா நம்மள சுட்டியா நிமிர்ந்து பாக்குற மாதிரியான கிருஷ்ணர். ஒரு குட்டி சைஸ் இல்லையான்னு செக் பண்ணுது. குட்டி கிருஷ்ணர். அவரு 290 rupees ரேட் வருவாரு. இவரா? ஆமா 290 rupees வருவாரு. ஆனா ரொம்ப அழகா குட்டியா இருக்க மாதிரி இருக்கும். அதுலயுமே நீல வண்ண திருமேனிலயும் இருப்பாரு. இந்த மாதிரி மார்பிள் பினிஷ்லயும் இருப்பாரு.
அடுத்ததான் நீங்க பாத்துட்டு இருக்கிறதும் ஒரு பாட் கிருஷ்ணர் தான். அவரோட ரேட் 380 rupees வரும். அதுக்கு அடுத்ததான் நீங்க பாத்துட்டு இருக்க இந்த கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா வெண்ணெய் பானையை உருட்டி அதுல இருந்து வெண்ணெய் எடுத்து அவர் சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அவரோட கை ஃபுல்லாவே வெண்ணெயோட இருக்கு. குட்டி சிலை தான் அப்படின்னாலுமே இதுல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் வந்து எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஆமா, அவர் வந்து துணியில இருக்கக்கூடிய அந்த கான்சென்ட்ரேஷன் கூட இல்ல, அவருக்கு ரொம்ப கான்சென்ட்ரேஷன் வந்து அந்த வெண்ணெயில தான் இருக்கும் இந்த சிலையிலோடது. பார்த்தாவே நமக்கு இந்த மாதிரி சிலைகளை பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும். அடுத்ததான் நீங்க பாத்துட்டு இருக்க இந்த சிலை மார்பிள் பினிஷ்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டில செய்திருப்பாங்க. 1650 rupees. உடன் பினிஷ்ல செய்திருப்பாங்க. இதோட ரேட் வந்து 950 rupees. அடுத்ததான் நீங்க பாத்துட்டு இருக்கிறது 1380 rupees. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ரேடியம் டைப்ல ரெகுலரா நீங்க ஒரு ஷோ பீஸா யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னாலுமே ஒரு ரேடியம் டைப் பினிஷ்ல வச்சுக்கலாம். ஒரு கிரீனிஷான டோன் இருக்கும். 780. இது நைட்ல நீங்க லைட்ஸே போடலனா கூட நைட் லாம்ப் மாதிரி நல்லா பிரகாசமா இருக்கும். குழந்தைங்க வீட்டுல பயப்படுறாங்கன்னா அந்த இடத்துல இதை வச்சுட்டீங்கன்னா கிருஷ்ணர் இருக்காரு நம்மள காப்பாத்துவார், பயப்பட மாட்டாருன்னு சொல்லலாம். இப்ப நாங்க நற்பவிக்கு அதை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஓகே. அடுத்ததான் நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து நீல வண்ணத்துல இருக்கக்கூடிய ஒரு பாட் கிருஷ்ணர். இவரோட ரேட் 780 rupees வருவாங்க. இதே மாதிரி ஒரு ஃப்ளாரசன் கலர்லயுமே இருக்கு. இவரோட ரேட் வந்து 950 rupees. அப்புறம் ஒரு மார்பிள் பினிஷ்ல இருப்பாரு. அவரோட ரேட் 780 rupees. நான் இது வரைக்கும் எந்த ஷாப்லயுமே இந்த மாதிரி பாக்கல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நேச்சுரலா நம்ம வெள்ளையா ஒரு குழந்தை வேணும், செகப்பா ஒரு குழந்தை வேணும்னு நினைப்போம்ல, அதுக்கேத்த மாதிரியே கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி புது லான்ச் நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா கிருஷ்ணரோட ஷோல்டர் காலை வச்சு லெஃப்ட் ரைட்னு காலை தான் வைப்பாரு. அந்த இது அப்போ அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா பழகக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் தான். இந்த சிலை வந்து நம்மளுடைய அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்ல இந்த வருஷத்தினுடைய புது வரவா இருக்கு. இந்த சிலையினுடைய ரேட் வந்து 850 rupees வரும். இதே சேம் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி தவழக்கூடிய கிருஷ்ணருமே செய்திருக்காங்க. வெண்ணெய் பானையோட சேர்த்து தவழ்ந்துட்டு இருக்காரு. இந்த கிருஷ்ணருடைய ரேட் வந்து 1650 rupees வரும். மார்பிள் டஸ்ட் ஃபைபர்ல ஒரு 8 inches சிலையில செய்திருக்காங்க. சூப்பர்க்கா. அக்கா, இந்த கடையை நான் வேலைக்கு வந்துட்டாக்கா. அந்த அளவுக்கு பாருங்களேன், இவர் அப்படியே நம்மள வாடா வாமா வா வா வந்து என்ன தூக்கிக்கோ வா என் செல்லப்பட்டு அப்படிங்கிற மாதிரியே இவர் கையை தூக்கிட்டு நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இவர் இந்த ட்ரெஸ் சென்ஸ் எல்லாம் இல்லாம பட்லாம் பாருங்களேன் எவ்வளவு அழகா. இந்த பாதம் பாத்தீங்களா, இந்த பாதம் எவ்வளவு சூப்பரா தத்ரூபமா. இந்த பாத தரிசனம் கிடைக்காம எத்தனை பேர் ஏங்கி இருக்காங்க பா. சொல்லுங்கக்கா உங்க ஸ்டைல்ல நீங்க. நம்மளுடைய அலங்கார் ஷாப்ல இந்த வருஷத்துடைய புது வரவா மகாராஷ்டிரா கைவினை கலைஞர்களால ரொம்ப அழகா ஃபைபர் மெட்டீரியலால செய்யப்பட்ட டால்ஸ் தான். இது வந்து வெயிட்டே இருக்காது, ஆனா ஃபுல் ஃபைபர்ல ரொம்ப அழகான ஒரு முகபாவத்தோட செய்திருக்காங்க. ஒரு குழந்தை கிருஷ்ணர் நல்லா சப்பியா ஹெல்தியா ஒரு குழந்தைய நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா அந்த குழந்தை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த கிருஷ்ணர் செய்யப்பட்டிருக்கு. ரொம்பவே அழகா இந்த மாதிரி பிளெயினா கலரிங் ஒர்க்கும் பண்ணப்பட்டும் இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஃபுல் ட்ரெஸ்ஸிங்ஸோட இருக்க மாதிரியும் இருக்கு. இவர் பாத்தீங்கன்னா இளவரசர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி நல்ல ஒரு தோற்றத்துல நல்ல ஒரு டைஜாண்டிக்கான இந்த விஷனோட சேர்ந்து செய்யப்பட்டிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த பாதத்தோட சேர்த்து இந்த ஃபுல் சிலையுமே ரொம்ப அழகா நேர்த்தியா செய்திருக்காங்க. இந்த பீஸ் வந்து வெயிட் கம்மியா இருக்கும். நீங்க அப்ராட் கொண்டு போறீங்க, ஷிப்மெண்ட்ல கொண்டு போறீங்க, அப்பப்ப வீடு காலி பண்ணும் போது நாங்க சேஃப்டியா கிருஷ்ணர் எல்லாம் கொண்டு போகணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி வெயிட் கம்மியா இருக்கக்கூடிய பொம்மைகளை பயன்படுத்தலாம். இந்த பொம்மையினுடைய வடிவமைப்பமே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ரேட் வந்து 7800 rupees ஒரு பீஸோட விலை. இப்ப நீங்க என்னுடைய கையில பாத்துட்டு இருக்க இந்த குழல் ஊதக்கூடிய கிருஷ்ணர் ரொம்பவே அழகா ஆஜானுபாகுவா நமக்கு தோற்றமளிக்கிறாரு. கால் பின்னி ரொம்ப நேர்த்தியா நின்றுட்டு இருக்காரு. இந்த சிலையினுடைய டோட்டல் உயரம் வந்து ஒரு 1 feet இருக்கும். இந்த சிலையோட ரேட்டு 1750 rupees வருவாரு. இந்த மாதிரி தனி கிருஷ்ணர் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில கிருஷ்ண ஜெயந்திக்கு மட்டும் இல்லைங்க, ரெகுலராகவே வைக்க போறீங்க அப்படின்னாலும் வச்சுக்கலாம். ஷோ பீஸா டெக்கரேஷன் பீஸா கூட நீங்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த சைஸ்ல இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 அடி வரைக்கும் இருக்கு. இந்த கிருஷ்ணர் பாருங்க ரொம்ப அழகா மார்பிள் டஸ்ட் ஃபைபர்னு சொல்லக்கூடிய மெட்டீரியலால செய்யப்பட்டிருக்காரு. இவர் வந்து ஒரு மோல்டு பீசஸா ஒர்க் பண்றவர் தான். ஆனா முழுவதுமா பளிங்குல செய்த சிலைகள் மாதிரியே இருக்கும், மார்பிள் மாதிரியே இருப்பாரு. நம்ம எல்லாருடைய மனதையுமே கவர்ற மாதிரி இருப்பாரு. எவ்வளவு அழகா நேர்த்தியா சிரிச்ச முகமான ஒரு முகத்தோற்றத்தை கொடுத்திருக்காங்க பாருங்க. அவருடைய ஆமா கண்கள்ல இருந்து ஆரம்பிச்சு அவருடைய லிப்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே ரொம்ப அழகா நேர்த்தியா செய்திருப்பாங்க. இவரோட இந்த ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை ரிலீஃப்டு ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி செய்திருப்பாங்க. இவரோட ஹைட் வந்து ஒரு 2 feet இருப்பாரு. இவரோட ரேட் வந்து 13,800.
தலைப்பாகை எல்லாம் கட்டி இருக்கிறது தான் அவருடைய விசேஷமே. இவரோட ரேட் வந்து 10,800 rupees வருவாரு. இவருடைய உயரம் வந்து டோட்டலா ஒரு 2.5 feet இருப்பாங்க. ஓகே, நம்ம 6 feetக்கு மேல இருந்தாரு கிருஷ்ணர்னு சொன்னா இவரெல்லாம் பார்க்கும்போது கூட தெரியல. அவரை பார்க்கும்போது நல்லா ஹைட்டான ஒரு கிருஷ்ணர் மாதிரி ஃபீல் ஆகுது. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ஊஞ்சல் ஒயிட் மெட்டல்ல கோல்டு ஃபினிஷ் பண்ணி செய்திருக்காங்க. ரேட் வந்து 750 rupees அந்த ஊஞ்சலோட ரேட் வரும். இந்த மாதிரி ஒயிட் மெட்டலில் மட்டும் இல்லைங்க, உட்டால செய்யப்பட்ட மனைகளுமே இருக்கு. 750 rupeesல ஆரம்பிச்சு ஒரு 3,800 வரைக்கும் நம்மள்ட்ட உட்டன் ஊஞ்சலுமே அவைலபிள் இருக்கு. அடுத்ததான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க இந்த ஊஞ்சல் பாத்தீங்கன்னா ஒயிட் மெட்டலால செய்யப்பட்டிருக்கு. மேல வந்து ஆக்சிடைஸ்டு கோட்டிங் சொல்லக்கூடிய கோட்டிங் கொடுத்திருக்காங்க. அந்த கோட்டிங் வந்து ஒரு ஆன்டிக் லுக் அந்த பீடத்துக்கு கொடுக்கும். ரேட்டு 1,250 rupees வரும். இந்த குட்டியா இருக்கக்கூடிய இந்த கிளிகளோட சேர்ந்து இருக்கக்கூடிய குட்டி ஊஞ்சலோட ரேட்டு 750 rupees வரும். இந்த குட்டி ஊஞ்சல்ல ஒரு கிருஷ்ணர் அமர்த்திருக்கேன், அவரோட ரேட்டு 400 rupees வருவாரு. இதுலயே கொஞ்சம் நல்ல ஆர்னமெண்டலா பீகாக்கோடு சேர்ந்து ஒரு பீடம் இருக்கு. அதுல அந்த ஊஞ்சல்ல ரொம்ப அழகா இருக்கும். ரேட் வந்து 1,650 rupees வரும். இது மட்டும் இல்லைங்க, ஃபுல் உடன்லயே ஃபாயில் ஒர்க் செய்யப்பட்ட ஊஞ்சல்களுமே நம்மள்ட்ட இருக்கும். இந்த பேசிக்கா நீங்க பாக்குறது வந்து 650 rupees ரேட்டு. அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கு, 1,650 rupees. அதுல எல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ் கிருஷ்ணரையே நம்ம அமர்த்திக்கலாம். இப்ப நீங்க பாத்துட்டு இருந்த இந்த தொட்டில்கள் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலா யாருக்காக நீங்க கொடுக்கணும் அப்படின்னா, புதுசா நம்ம வீட்டுல கல்யாணமான பிள்ளைகளுக்கு பெரியவங்க வாழ்த்தி அவங்களுக்கான அடுத்தடுத்த ஜெனரேஷனை அவங்க ஏற்படுத்தணும், அதற்கான ஈடுபாட்டுல அவங்களோட லைஃபை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கடவுள்கிட்ட வேண்டி இந்த மாதிரி குட்டி கிருஷ்ணரோட சேர்ந்த தொட்டில்களை நம்ம அவங்களுக்கு கிஃப்டா கொடுக்கலாம். கிருஷ்ணர்னாவே உரிப்பானை இல்லாமலையா, கிருஷ்ண ஜெயந்திக்கு ரொம்ப ஸ்பெஷலே உரிப்பானை தான். நீங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு மட்டும் இல்ல, ரெகுலராவே நம்மளுடைய வீட்டுல ஒரு உரிப்பானையை கட்டி வச்சிருக்கிறது ரொம்பவே அழகான ஒரு டெக்கரேஷன் பீஸா இருக்கும். இப்ப நீங்க என்னுடைய வலது கையில பாத்துட்டு இருக்கிற இந்த பானைகள் பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பானைகள் தான். ஆனா அது ஃபுல்லா தகன்னு ஜிகுனாலாம் ஒட்டி ரொம்ப அழகா டெக்கரேட்டிவா இந்த பானையை செய்திருக்காங்க. எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி ஃப்ளூட்டோடவே இருக்கும். இந்த ஒரு பானையோட விலை வந்து 550 ரூபாய். நீங்க ஒரு பானையாவும் வாங்கிக்கலாம், இல்ல இந்த மாதிரி அடுக்கு பானைகளாவும் நீங்க வாங்கிக்கலாம். அடுத்ததான் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒரிஜினல் மண் பானைங்க. இது கொரியர்லாம் அனுப்ப முடியாது, ஆனா நேர்ல வரவங்க தாராளமா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இது வந்து மேக்ரம் த்ரெட்னு சொல்லக்கூடிய த்ரெட்ல ஆர்ட் ஒர்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு மண் பானையை வச்சிருக்கும். ஒரு மூங்கிலால செய்யப்பட்ட அழகான ஒரு குழல் இருக்கு. இந்த ஃபுல் செட்டோட ரேட் வந்து 750 rupees. ரெகுலரா உங்க வீட்டுல வைக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளேவா நீங்க இந்த உரிப்பானையை பயன்படுத்திக்கலாம். நம்மளுடைய அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்ல இருக்கக்கூடிய நிறைய பொம்மைகளுடைய கலெக்ஷன்ஸை நம்ம தொடர்ந்து பார்த்தோம். இப்போ நீங்க என் கையில பார்த்துட்டு இருக்க ஸ்பெஷலான கிருஷ்ணர் மண்ணால செய்யப்பட்டவர். இந்த மாதிரி நிறைய கிருஷ்ணர் மண்ணால செய்யப்பட்ட கிருஷ்ணர் நம்மளுடைய அலங்கார் ஷாப்ல கிடைக்குதுங்க. நிறைய கலெக்ஷன் வெண்ணெய் சாப்பிட்றதுல இருந்து ஆரம்பிச்சு தவழக்கூடிய கிருஷ்ணர்ல இருந்து ஆரம்பிச்சு உரிப்பான கிருஷ்ணர், வெண்ணெய சாப்பிடுற கிருஷ்ணர், கோவோடு இருக்கக்கூடிய கோபால கிருஷ்ணர், தனியா நிற்கக்கூடிய மாப்பிள்ளை கிருஷ்ணர், விட்டோபா கிருஷ்ணர்னு மண்ணால செய்யப்பட்ட சிலைகளுமே நிறைய இருக்கு. இந்த சிலைகளை நீங்க நேர்ல வந்துதான் வாங்கணும். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நாங்க நிறைய கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். நேர்ல வரவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. பிடிச்சிருந்தா ஜெயஸ்ரீ லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துட்டே வாங்க. நன்றி, வணக்கம். எனக்கு எந்த கடைகள்லாம் போட்டாலும் இந்த மாதிரி சிலைகள் இருக்கக்கூடிய கடைகள்லாம் போடும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா இன்னைக்கு டபுள் சந்தோஷம், ட்ரிபிள் சந்தோஷம்னு சொல்லலாம். ஏன்னா அலங்கார்ல பாத்தீங்கன்னா சிலைகள்னே சொல்ல முடியாது, உயிரோட்டமா வந்துட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. அந்த ஒரு பிறந்த குழந்தைன்னு பாத்தீங்கன்னா அந்த கண்ணுக்கான மெச்சூரிட்டி வேற மாதிரி இருக்கு, வளர்ந்த குழந்தைன்னு பாத்தீங்கன்னா அதுக்கான மெச்சூரிட்டி வேற மாதிரி இருக்கு. ஒரு சிலைக்கே இவ்வளவு மெச்சூரிட்டி கொடுக்க முடியும் அப்படின்றத இவங்க கிட்டதான் கத்துக்கிட்டேன். ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்கள ஆர்டிஸ்ட்க்கு வந்து இந்த வயசுக்கான கண் இந்த அளவுக்கு இருக்கும், இந்த வாய் இந்த அளவுக்கு தான் இருக்கும் அப்படிங்கறத கொடுக்கறதுனால அந்த மெச்சூரிட்டி இந்த இதுலயே தெரியுது. அந்த அளவுக்கு பிரீமியமா வேற பண்றாங்க. இப்ப நீங்க தவழ்ற குழந்தை வீட்டுல வச்சிருக்கீங்கன்னா தவழ்ற கிருஷ்ணர் வச்சுக்கலாம். கல்யாணம் ஆக போற வயசுல இருக்கீங்கன்னா மாப்பிள்ளை கிருஷ்ணர் வாங்கி வைக்கலாம். குழந்தை வேணும் ட்ரை பண்றீங்கன்னா இந்த லட்டு கிருஷ்ணர், அந்த ஆட்டி விடுற கிருஷ்ணர் அதெல்லாம் வச்சிருக்கலாம். இன்னொன்னு நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கிறது, இந்த புல்லாங்குழல் ஊதுற கிருஷ்ணர் வைக்கலாமா வைக்க கூடாதா அப்படின்லாம் டவுட்டே வர வேண்டாம். புல்லாங்குழல் கிருஷ்ணர் தாராளமா வைக்கலாம். ஏன்னா அந்த புல்லாங்குழல் ஊத நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மாயை தான்
தான் வெளியே போகுமே ஒழிய காசெல்லாம் போயிடும், நகையெல்லாம் போயிடும், வீட்டு ஊத்திட்டு போயிடும், அப்படிலாம் சத்தியமா கிடையவே கிடையாதுங்க. எங்க வீட்டுல இவ்வளோ பெரிய ஃப்ரேம்ல வச்சிருக்கோம். லைவ்ல கூட நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. சோ புல்லாங்குழல் கிருஷ்ணர் வைக்கிறது அவ்வளோ 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 நல்லது. அவங்கதான் நம்ம வீட்டுக்கு வரணுமான்னு யோசிக்கணுமே ஒழிய நம்ம அவரை வைக்கலாமாலாம் யோசிக்கிற அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாது. சோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப 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 ட்ரை பண்ணி நான் இந்த கடையை எடுத்து போட்டிருக்கேன். எனக்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கிருஷ்ண ஜெயந்தியில உங்களுக்கு என்னென்னலாம் தேவை, கல்யாணம் வேணும், குழந்தை வேணும், பிசினஸ் டெவலப் ஆகணும், ஹாப்பினஸா இருக்கணும், டைவர்ஸ் ஆகாமலாம் ஒத்துமையா இருக்கணும் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒவ்வொரு விதமான கிருஷ்ணர் இருக்காங்க. நீங்க எல்லாருமே ஒன்னாவும் கொண்டு போகலாம், இல்ல ஒவ்வொருத்தரா கூட நீங்க கொண்டு போய் வைக்கலாம். வாட்ஸ்அப் ஆர்டர்ஸ் இருக்கு. டைரக்டா வந்தீங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்க விசிபிளா பார்த்து வாங்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.